இப்போ நான் பச்சை மிளகாயை நல்ல வடிவாக கழுவி எடுக்கும் துணிக்காம்பையும் தேவையான அளவு உப்பு இப்படியே சாப்பிட நல்லா இருக்கும் சோளோட உப்பு அவிச்ச மிளகாய் 1 கிலோ மிளகாய் அவிச்சா நான் காய வச்சு எடுக்க இதில் வச்சா மண் எல்லாம் பறந்துடும். இது வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவிச்ச மிளகாய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இன்றைக்கும் ஒரு வெயிலில் காஞ்சா நல்ல மொறுமொருன்னு வந்துடும். எப்படி வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் வத்த மிளகாய் நான் வந்து இன்றைக்கு செய்ய போகிறேன். இன்றைக்கு வந்து நான் வத்த மிளகாய் பச்சை மிளகாய் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் வத்த மிளகாய் செய்ய போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து வத்த மிளகாய் போகிற சீசன் இல்லை, இருந்தாலும் நாங்கள் போட்டு வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இனி வாரது வந்து மழைக்காலம். மழைக்காலத்தில் வந்து மிளகாயில் வந்து வத்த மிளகாய் நாங்கள் போட இயலாது. அதற்காண்டி நாங்கள் இப்போவே போட்டு வச்சா மழை காலத்தில் எங்களுக்கு பறித்து சாப்பிட தேவைப்படும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதோட எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பச்சை மிளகாயை நல்ல வடிவாக கழுவி எடுக்கிறேன். இந்த தண்ணிக்க வச்சு வெட்டினா கையெறியும், அதனால் கழுவி என்ன சட்டிக்க போடுவோம். பச்சை மிளகாயெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இனி நாங்கள் பச்சை மிளகாயை வெட்டி எடுக்க போகிறோம். என்ன சொன்னால் உப்பு நாங்கள் அவிக்க வந்து உப்பு பச்சை மிளகாய்க்கு வந்து நல்லா இறங்கணும், அப்போ தான் உரைக்காது, இல்லாட்டிக்கும் உரைக்கும். அதால் இந்த நுனிக்காம்பையும் நடுவில் இப்படி ஒரு குத்து போட்டால் உப்பு வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு அவிக்க உப்பெல்லாம் நல்லா இறங்கும் மிளகாய்க்குள்ளே. இனி எல்லா பச்சை மிளகாயும் நாங்கள் இப்படி வெட்டி எடுக்கணும். இப்போ வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் விலை கூடிட்டுது, 300 400 போகுது. என்ன விலை கூடும், நாங்கள் இப்போ வத்தல் மிளகாய் போடுறதுக்காண்டி வாங்கி வச்சிருக்கிறோம். என்ன விலை கூடினா போடுறது கஷ்டம். இப்போ தான் நிறைவாசி பச்சை மிளகாய் குத்தி முடிஞ்சிருக்கு. வேற வந்து நேற்றே நல்ல காலம் இந்த காம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், இல்லாட்டிக்கு அதுவும் ஒரு பெரிய வேலை. இப்போ தான் நிறைவாசி பச்சை மிளகாய் வடிவாக குத்தி முடிச்சிருக்கிறேன். கையும் எரியுது, என்ன சொன்னால் வெயில் வேற வேற கையும் எரியுது. சரியா கேரமான மிளகா போல இருக்கு. நிறைய உப்பு போட்டு தான் நான் அவிக்கணும், இல்லாட்டிக்கு சரியா உரைக்கும். நான் என்ன செய்யறேன், பச்சையாவே அப்படியே சாப்பிடுறது அவிச்ச மிளகாய். இவர் பொரிச்சு சாப்பிட்றதை விட பச்சையா தான் சோறோட சாப்பிடுவேன். நாங்க பொரிச்சு சாப்பிட்றோம், இவர் அப்படியே காய வச்ச மிளகாய் அப்படியே சாப்பிடுவேன். அவிச்சிட்டு உடனே சாப்பிட நல்லா இருக்கும், நீங்க காய வச்சே சாப்பிடுவீங்க. இந்த மிளகாய் நல்ல வடிவா அவிச்சு காய வச்சு நாங்கள் ஒரு போத்துல போட்டு இறுக்கி மூடி வச்சிருந்தோம்னு சொன்னா ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு அப்படியே பழுதாகாம நல்ல மொறுமொருண்டு இருக்கும். எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க, நாங்க செய்து தருவோம். என்ன இந்த வத்த மிளகாய் வந்து நிறைய முறையிலையும் போடலாம். ஒவ்வொரு ஆக்கள் வந்து ஒவ்வொரு முறையில வந்து போடுவினோம். சில பேர் வந்து மோருக்குள்ள போட்டு மோர் மிளகான்னு சொல்லுவினோம். சில பேர் வந்து அவிக்காமல் தனி உப்புக்குள்ளேயே போட்டு வடிவா குலுக்கி வெயிலுக்கு வச்சு எடுப்பினோம். நாங்கள் வந்து அவிச்சு எடுக்கிறது வத்த மிளகாய், மோர் மிளகாய், உப்பு மிளகாய் அதெல்லாம் நிறைய பேர்ல சொல்லுவினோம். அது ஒவ்வொரு ஆக்கள் செய்கிற முறை. சரியா காரமான மிளகாய் கையெல்லாம் வெட்டிது. மிளகாயை வந்து நாங்கள் இப்போ அவிச்சிட்டு ஒரு 2 நாள் வெயிலண்டா சூப்பராக வந்து காஞ்சி மொறுமொருண்டு வந்துடும். ஏன்னு சொன்னால் இப்போ அடிக்கிற வெயிலும் அப்படித்தான், சரியான வெயில் வெக்க. இனி வரும் காலங்களில் வந்து மழை வந்துடும். அப்போ மழைக்கு வந்து காய விட இல்லாது. நாங்கள் மிளகாயை வாங்கி அவிச்சு காய விட்டால் அது வந்து வடிவாக வந்து காயாது, இந்த பூஞ்சனை முடிக்கும், சக்கு மணக்கும். அதெல்லாம் இப்போ வெயில் அடிக்கையே வந்து நாங்கள்
நல்ல வடிவாக பதப்படுத்தி வச்சு விட்டோம்னு சொன்னால் எங்களை மழை காலத்துக்கு உதவும். அதோட வந்து இனி வந்து விரத காலங்கள் இனி வந்து நவராத்திரி கௌரி காப்பு அதோட கந்த சட்டி சொல்லி மார்கழி மாதம் மட்டும் விரத காலங்கள். அப்போ அதுக்கெல்லாம் எங்களோட வீட்டை வந்து ஏதோ ஒரு பொரியல் வந்து இருக்கணும். அதுக்காண்டி தான் நாங்கள் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு போத்துருக்க போட்டு இறுக்கி மூடி வைக்க போகிறோம். இன்னும் வந்து இவ்வளவு மிளகாய் குத்தி இதுக்கு போடணும். சரியா கையை வெட்டியுது என்ன சொன்னா தனி ஒரு ஆளை நான் குத்தி கொண்டுட்டு இருக்கிறேன். இந்த கிழக்கு மிளகா மாதிரி 1 கிலோ தானே. அம்மாவும் சேர்ந்து தான் குத்துருவா. அம்மா அப்போ இல்லாதபடியாக நான் குத்துறேன். சரியா கையெறியும். அதாவது தான் தண்ணிக்க வச்சா இன்னும் கையெறியும். அதாவது தான் தண்ணியை வடித்து எடுத்துட்டு போட்டு வச்சிருக்கிறேன். தண்ணிக்க வச்சா இன்னுமே மிளகாய் எரியும். மிளகாய் வெட்டவே இல்லை பயப்படுவேன். என்னன்னு சொன்னால் கையெல்லாம் எரியுமென்னு சொல்லி நிறைய கழுவணும் மடிவா. இல்லாட்டிக்கு இந்த மாரி முகத்துல எல்லாம் வச்சா சரி அவ்வளவுதான். கண்ணுக்கு இந்த மிளகாய் தோட்டம் வச்சிருக்கிறாங்களுக்கு இந்த வத்த மிளகாய் செய்யறது நல்ல ஈஸியாகவேன்னு சொன்னா இந்த பழங்கள் கொடுங்க நிறைய பச்சை மிளகாய் வேற தானே அதுல நிறைய பேர் செய்வினம். சில பேர் பச்சை மிளகாயாவே கடையை குடிப்பினம். கிளியல் சாப்பிடலாம். நல்ல சின்ன பச்சை மிளகாய் நல்லா இருக்கும். இது வந்து சரியான கேரம். சிரமிளகாய் வந்து உரைக்காது. இது வந்து தெரியுது ஏன்னு சொன்னா கை எரியுது. நாங்கள் முதல்ல இருக்கா போட்டோனாங்களோ அது அவ்வளோ காரம் இல்லை. அப்போ மெலிஞ்ச நேரம் தானே அதோட மழை சீசன் இருந்தபடியா அந்த நேரம் மழை எல்லாம் பிடுங்கி கொடுத்தவையில் இது வந்து இங்கே சரியான கேரம் ஏன்னு சொன்னா நிறைய இங்கே இந்த நிறைய விதைகள் இருந்தா சரியான கேரமே இருக்கும். சிலதவர்களுக்கு வந்து நிறைய விதை இருக்காது. அப்போ வந்து அந்த கோதுமை மாதிரி தானே இருக்கும். அப்போ வந்து உரைப்பு வந்து குறைவா இருக்கும். இதுக்கு வந்து சரியான உரைப்பு. ஏன்னா கறிக்கு நாங்கள் வட்டி போடவே சரியான காரமாக வரும். அந்த அவிஞ்சு வேற இருக்க பச்சை மிளகாய் சரி நாங்கள் இனி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு பார்ப்போம். ஏன்னா கை மெரியுது நீ மழை மணந்து வெட்டி எடுக்கணும் சொன்னால் வெயில் வருது பக்கம் அவிச்சு காய வைக்கணும். கையெடியுது. ஓகே நாங்கள் இப்போ பச்சை மிளகாய் எல்லாம் நல்ல வடிவெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இனி வந்து அவிக்க போகிறோம் இதை கொண்டு போய். ஓகே இப்போ நாங்கள் பச்சை மிளகாயை அவிக்கிறதுக்கு இந்த சட்டிக்குள்ளே போடுவோம். அதோட தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இனி இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அவிய வைக்க போறேன். அதோட தேவையான அளவு தண்ணி இந்த மிளகாய் அவியக்கூடிய அளவு தண்ணி விடுவோம். ஓகே காணும் இவ்வளோ தண்ணி. நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணி விடுவோம். அது தண்டை பாடலே இருந்தால் அவியும் மிளகாய். வந்து பச்சை மிளகா வந்து நல்லா சூப்பராக வந்து அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவியணும். சரியான கேரமாக இருக்குது. அதால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணியும் உப்பும் போட்டு தான் அவிய வச்சிருக்குது. இன்னும் நல்லா அவியணும். இந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றி வரணும். பார்த்தீங்களா கலர் எல்லாம் மாறிட்டு பச்சை மிளகாய்ங்க எப்படி அவிஞ்சிட்டேன் சரியான உரைப்பு மிளகாய் போல இருக்கு. இன்னும் நல்லா அவியணும். அவிஞ்சு இந்த பச்சை கலரே மாறி ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ல வரும். அதோட எரிச்சலுக்கு துள்ளி பண்ணிக்கிறா பார்க்க மாட்டீங்க. கையெல்லாம் தேங்காய் ஊசி வச்சிருக்கிறேன். கிளவுஸ் போட்டு தான் மிளகா விட்டோன்னு போல சரியான உரைப்பு மிளகா சரியா எரியுது. இது காரமான மிளகா சரியான கொஞ்ச நேரத்துல அவிஞ்சிடும். தண்ணி ஃபுல்லா வத்தணும் இல்லாட்டி உரைக்கும். எவ்வளவு நேரம் அவிஞ்சிறதுக்கு ஃபுல்லா அவியறதுக்கு ஒரு காமத்தியாலம் காணும். நான் கொஞ்சம் கூடுதலா காணும் கொஞ்சம் கூடுதலா தண்ணியில விட்டுருக்கேன் சொன்ன சரியான கேரமான மிளகாயா இருக்கு. அதுக்காண்டி கூடுதலா தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல அவிஞ்சிடும்.
இது இந்த வந்து தண்ணி வத்தி அவிஞ்சு கொண்டு நல்ல போயிட்டு தண்ணி எல்லாம் வத்தணும். இது வடிக்கிற ஓடுறது இல்லை. அந்த வெள்ள தண்ணி வந்து அப்படியே வத்தி மிளகாயிலே அவ்வளோ தண்ணி ஊறி எடுத்துரும். ஊறி எடுத்துரும். அப்பதான் அந்த உப்பெல்லாம் இப்பெல்லாம் சுகர். இப்ப நாங்கள் வடிச்சு எடுத்தோம்னு சொன்னா உப்பு வந்து இறங்காது மிளகாய்க்குள்ள. சரி ஓகே. அவியட்டு நல்லா அவிஞ்சு நல்லா வத்தட்டுக்கும் அதுக்கு பார்ப்போம். ஓகே இஞ்சி வந்துட்டு பாத்தீங்களா சட்டிலேருந்து அப்படி உப்பு பூத்துருக்கு சைட்லேருந்து. கொஞ்சம் கூட தண்ணி தன்மை இல்லைங்க. சூப்பராக மிளகாய் அவிஞ்சு வந்துட்டுது. இனி வந்து நாங்கள் அடுப்பு என்ன செய்யணும் மூவ் பண்ணிட்டு இப்படியே ஒரு 5 நிமிஷம் விடுவோம் சட்டியோட. என்ன சொல்லுவோம் அப்போ சூட்டில் அப்படியே அந்த கொஞ்சம் தண்ணி கீழே இருக்குன்னு தானே இந்த அது வந்து அப்படியே ஊறி எடுத்துடும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் காய வைக்க போகிறோம். அப்படி அவிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. இப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி இப்படியே சாப்பிட நல்லா இருக்கும் சோறோட. உப்பு அவிச்ச மிளகாய் வாசமே எப்படி இருக்கு. நல்ல வாசம் சரியான கேரம் கொதிக்க எப்படி உரைக்க போல தெரியல. நான் உப்பு போட்டபடியே உரைக்காங்க பார்த்தீங்களா சட்டியில் கொஞ்சம் தண்ணியும் இல்லை. ஓகே இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஒரு 5 நிமிஷம் விடுவோம் வேணாம். விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் காய வைப்பேன். மிளகாயை வந்து நாங்கள் இந்த சுலகில் தான் போட்டு காய வைக்க போகிறோம். என்ன சொன்னால் மண் பறக்காமலும் இருக்கணும். அதோட இப்போ தட்டுகளில் போட்டால் பக்கம் மண் பறந்துட்டு இந்த சுலகில் போட்டு வச்சா மண் கெரியில் பறக்காது. இப்போ நாங்கள் இந்த சுலகில் போட்டு இப்படி பெரவி விடுவோம். இதுதான் கெரியில் வந்து காய். எப்படி அவிஞ்சிருக்கன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணியும் இல்லை. தண்ணி இல்லாமல் தான் அவியணும். தண்ணியோட இறக்கக்கூடாது. இறக்கினா வந்து அவியாது. அதோட உப்பும் வந்து இறங்காது. ஒரு கிலோ மிளகாய் அவிச்சா நான் நினைக்கிறேன் காய வச்சு எடுக்க 1/4 கிலோ மிளகாய் தான் வேறு நினைக்கிறேன். 1/4 கிலோ வராதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வெயிட் குறைவு தானே. ஓகே இனி நாங்கள் இதை கொண்டு போய் காய வைக்க போகிறோம். தகரம் கட்டி வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே தான் வச்சு காய வைக்க போகிறோம். சரி நல்ல வடிவா இந்த மேலே நாங்கள் தகரம் கட்டி வச்சுருக்கிறோம். அதுக்கு மேலே தான் வச்சிருக்கிறோம். கீழே வச்சா மண்ணெல்லாம் பறந்துடும். இனி இது வெயிலில் இருந்து நல்லா காஞ்சி வர எடுத்தா சரி வத்த மிளகாய் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த வத்த மிளகாய் வந்து 2 நாளையில் வந்து சூப்பராக வந்து காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சு சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அவிச்ச மிளகாய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு. இன்றைக்கும் ஒரு வெயிலில் காஞ்சா நல்லா மொறு மொரண்டு வந்துடும். எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களோ நல்லா மொறு மொரண்டு வந்துட்டு இஞ்சாலையும் இருக்கு மிச்சம். இதே போல் உங்களுக்கு வத்த மிளகாய் வேணுமென்னு சொன்னால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதோட எங்களோட நம்பரை வந்து இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணி விடுறோம். என்ன நீங்கள் வேணுமென்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வத்த மிளகாயை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே பாய்.